ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு மேசக்கரண்டி அளவு கடுகும் ஒரு மேசக்கரண்டியில் வெந்தயமும் ஃபுல்லாக முட்டை இல்லை மேசக்கரண்டிக்கு மட்டமாக தான் எடுத்து ரெண்டையும் வறுக்கிறேன். இல்லை பெருங்காயம் 2 பீஸ் சின்ன பீஸாக பெருங்காயம் சேர்த்து வறுத்து ஒரு சின்ன மிக்சி ஜாருக்குள்ள அதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அதை பொடி பண்ணி அது ஒரு ஓரமாக வைக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 3/4 டம்ளர் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, சமையல் எண்ணெயை பரவாயில்ல, நல்லெண்ணெய். அதில் தேங்காய் சேர்க்கக்கூடாது. போட்டு இப்போ இதில் கடுகு கொஞ்சம் சேர்த்து இந்த மாங்காய்லாம் நல்லா வெட்டி கட் பண்ணி அதில் சேர்க்குறேன். இந்த மாங்காவை தண்ணி இல்லாமல் நல்லா டிஷ்யூவில் துடைச்சி வெயிலில் காய வச்சு தான் நான் எடுத்து சேர்க்குறேன். இப்போ இந்த மாங்காய் எல்லாம் கட் பண்ணி அதில் சேர்த்து இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காண்டி கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக சேர்ப்போம், கொஞ்சம் உரப்பாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டேன். நான் அடுப்பை ஃபுல்லாக போடக்கூடாது, அடுப்பை சின்ன நெருப்பாக குறைச்சிடணும். இப்போ இதில் நான் உப்பு தேவையான அளவு உப்பு நல்லா தூக்கலாக 1.5 மேசக்கரண்டி அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ தான் இது பழுதாகாது, கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ திரிச்சு வச்ச பவுடரெல்லாம் சேர்க்குறேன். நான் சேர்த்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு பாட்டில் கழுவி காய வச்சு தண்ணி இல்லாமல் அதுக்குள்ளே போட்டு வச்சா எங்களுக்கு இப்போ இந்த விரத நாளையில் இது தேவைப்படும். நான் இதுக்கு முன்னே மாங்காவும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு ரெசிபி ஒன்று போட்டேன். இது தனியாக மாங்காய், இது சாப்பிட நல்லாயிருக்கும். தயிர் சாதம் நாங்கள் மறக்கிற சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது உடனே போட்டு வச்சுருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் அப்பப்போ போட்டு 1 கிழமை 2 கிழமை தக்கன அளவாக போட்டு வைக்கலாம். இந்த போத்தலில் நான் போட்டு வச்சுக்கிறேன். கழுவி நல்லா காய வச்ச பாட்டில் தண்ணி இல்லாமல் இருக்குது. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. சரியான சிம்பிளான ரெசிபி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.